திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஒரு விஷயத்த. நான் அதை சொல்லிவிட்டு அது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் ஒரு கெடுதல் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே கோபம் வந்து இருக்கத்தான் செய்யும். கோபம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அப்போது கோபத்தை காட்டுறதோ இல்லை அவங்களுக்கு எதிர்வினை செய்கிறதோ ஆப்போசிட்டாக அவங்களுக்கு ஒரு கெடுதலை செய்கிறதோ அல்லது அவங்க மேலே எப்போ பார்த்தாலுமே அந்த எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற கோபத்தை காட்டிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யவே வேண்டாங்க. டோன்ட் ஃபீல்னு சொல்ல முடியாது. நம்ம விஷயத்தை கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சிருச்சல்ல, அதுக்கு அடுத்தது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கக்கிட்ட ஏமாற்றிட்டாங்கன்னு வைங்க, ஒரு தீங்கை வந்து நமக்கு விளைவிச்சிட்டாங்கன்னு வைங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நடக்காமையோ இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா, அது எந்த மாதிரி தண்டனை வந்து நல்லதாக இருக்குன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லது செய்யணும். நார்மலாக செய்கிறத விடவே அதிகமாக நல்லது செய்யணும். அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நாம் செய்கிறத பார்த்து அவங்களே வெட்கப்பட வேண்டும். அட இவங்களுக்கு போய் இப்படி பண்ணிட்டோமே, சே இவங்க மூஞ்சில் எப்படா முழிக்கிறது அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுற அளவுக்கு, அதை நினச்சி அவங்க மனசுக்குள்ளேயே உருகிற அளவுக்கு நாம் அவங்களுக்கு நல்லது செய்யணும். ஸோ இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குறள் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த குறளினுடைய மீனிங் இதுதானே அப்படின்னு. ஸோ நம்ம காப்பி அடித்த மாதிரியே வச்சுக்கோ. எல்லாம் சொல்லுவாங்க, நான் காப்பி அடிக்கலை, நான் சொன்னதை வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படி வேண்டாம், காப்பி பேஸ்ட் மாதிரியே வச்சுக்கோங்களேன். நல்ல விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க, அதை நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னானா நன்னயம் செய்து விடல் அப்படின்னா அதுக்கு மீனிங் தெரியாதவங்களுக்கு புரியாது. முதலே குறள் படித்தவங்களுக்கு அந்த மீனிங் படித்தவங்களுக்கு தெரியும். பட் புதுசாக கேட்குறவங்களுக்கு வந்து தெரியாதில்லைங்க. அதுக்கு தான் அது இந்த கண்டென்ட்டு. ஸோ நம்ம ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா அப்படின்னு எப்போவுமே லைவ் வந்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. கிளியராக இருக்குன்னா OES அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. கிளியராக இல்லை அப்படின்னா NO அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அல்லது நம்ம இந்த ஏரியாவில் வந்து டவர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து கிளியராக தான் காட்டும். பட் ஆப்போசிட்டில் இருக்கிற வியூவர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். சொன்னால் தான் கரெக்ட் பண்ண முடியும் எதிர்காலத்தில். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி எதுவுமே கண்டென்ட் இல்லாமல் வந்தது. பட் ஒரு கண்டென்ட்டை உருவாக்கியாச்சு நாமளே. நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு எங்கேயுமே பயப்பட தேவையில்லைங்க. நல்ல விஷயங்களை தேவையான இடங்களில் தைரியமாக சொல்லலாம். ஓகேங்களா? நிறைய தப்பான விஷயங்கள்லாம் யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம யூடியூப்னு போயிட்டோம்னாவே, மீடியான்னு போயிட்டோம்னாவே தப்பான விஷயங்கள் தான் வருது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லும்போது பயப்படவே தேவையில்லை. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் சரியான இடங்களில் சொல்வது நல்ல விஷயம்தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம நேமை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் முன்னாடி போட்டிருக்கிற வீடியோக்கள்லாம் பாருங்கள். நல்ல விஷயங்களாக இருந்தால் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கோ. பிடிச்சிருந்தால் மட்டும். ஓகேவா நண்பா? இது வரைக்கும் யாரும் லைவில் வரலின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்த ஜாயின் பண்ணிட்டாங்க. காவ்யா டிஎஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. முதல் முத்தான கமெண்ட் காவ்யா அவர்களுக்கு தான். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நிறைய பேர் எப்படி சொல்கிறதுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட்டு அவங்க லைக்கு, கமெண்ட்டோ அல்லது ஏதோ பண்ணணும்னு நினைப்பாங்க. வீடியோ நல்லா இருக்குதுன்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. ஆனால் வெளிப்படையே பண்ண மாட்டாங்க. கமெண்ட் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வீடியோ வந்து ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. அது ஏன்னு தெரில. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வந்த உடனே ஒரு கமெண்ட்டை போட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களாம் மிகப்பெரிய அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்ம காவ்யா டிஎஸ். நன்றிங்க. அப்படியே நீங்கள் எந்த ஊர் எந்த ஏரியா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆறுதலாக இருக்கும், தூண்டுகோலாக இருக்கும் மேன்மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் போடுவதற்கு. ஸோ இடையில ஜாயின் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து பாருங்கள். இதில்